ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. நேற்றைய உரையில் சங்கு தீர்த்தத்தின் மகிமையை பற்றி நாம் பார்த்து அதிசயம் அடைந்தோம் அல்லவா? வாருங்கள், தொடர்ந்து ஸ்ரீ ராகவேந்திரரின் அற்புதங்களை பார்ப்போம். ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் கல்லுடைக்குறிச்சியிலிருந்தும் தனது பயணத்தை தொடர்ந்து மதுரையை நோக்கி ஆரம்பித்தார். குறிப்பிட்டு சொல்ல இயலாத அளவுக்கு பல வகைகளிலும் சிறப்புற்று விளங்குவது மதுரை மாநகரம். ஆலவாய், சிவன் முத்திபுரம் போன்ற சிறப்பு பெயர்களை பெற்ற மதுரையில்தான் சிவபெருமான் தனது 64 திருவிளையாடுகளையும் நடத்தி காட்டினார். பிட்டுக்கு மண் சுமந்து சிவபெருமான் பிரம்படிப்பட்ட மதுரைக்கு, அங்கேற்கண்ணி சுவாமி சுந்தரேஸ்வருடன் அருளாட்சி நடத்தி வரும் மதுரைக்கு, சங்கம் வளர்த்த மதுரைக்கு, வேத சாஸ்திரங்களில் சிறந்து விளங்கிய பல விற்பன்னர்களை கொண்ட மதுரைக்கு ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் வருகை தந்தார். அப்போது நான்மாட கூடல் என்னும் அழகிய மதுரை நகரை திருமலை நாயக்கர் சிறப்புற அரசாட்சி நடத்தி வந்தார். இலக்கியத்தில் அதிக ஈடுபாடு கொண்டு அதில் சிறந்து விளங்குவோருக்கெல்லாம் கௌரவப்படுத்தி சிறப்பிக்கும் சீரிய குணம் திருமலை நாயக்கரிடம் அதிகமாக நிரம்பியிருந்தது. இலக்கியத்தில் அதிக புலமை பெற்றிருந்த அப்பைய தீட்சிதரின் பேரரான நீலகண்ட தீட்சிதரும் தனது பாட்டனாரை போலவே சிறந்த பண்டிதராக விளங்கினார். அவர் அந்த நீலகண்ட தீட்சிதரை தனது அரசவையின் ஆஸ்தான பண்டிதராக திருமலை நாயக்கர் நியமித்திருந்தார். ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் மதுரைக்கு வந்ததை அறிந்த திருமலை நாயக்கர் தனது அரசவைக்கு ராஜ மரியாதைகளுடன் வரவேற்றார். அங்கே அரசவையின் ஆஸ்தான பண்டிதரான நீலகண்ட தீட்சிதருடன் மீமாம்சை மீதான வாக்குவாதம் நடத்தினார். ஸ்ரீ ராகவேந்திரரின் வாக்குவாத திருமதியை கண்டு நீலகண்ட தீட்சிதர் அதிசயமடைந்தார். ஸ்ரீ ராகவேந்திரரின் இலக்கியங்களை பார்வையிட பெரிதும் விரும்பினார். அப்போது ஸ்ரீ ராகவேந்திரர் பாட்ட சங்கிரகம் என்ற நூலினை எழுதி முடித்திருந்தார். அதை நீலகண்ட தீட்சிதரிடம் கொடுத்தார். பாட்ட சங்கிரகத்தில் நீலகண்ட தீட்சிதர் மூழ்கி போனார். அதில் இருக்கின்ற முத்துக்குவில்களை கண்டு பெருமிதம் கொண்டார். தமது அரசவையில் இருந்த மற்ற பண்டிதர்களோடு ஸ்ரீ ராகவேந்திரின் அசாத்திய புலமையை பகிர்ந்து கொண்டார். தமது அரசவை புலவுகள் எல்லாம் போற்றி புகழும் ஸ்ரீ ராகவேந்திரரின் பாட்ட சங்கிரகம் நூலுக்கும் அரச மரியாதை தர எண்ணிய திருமலை நாயக்கர் அந்த நூலை தனது பட்டத்து யானை மீது வைத்து பிரம்மாண்டமான ஊர்வலத்தை நடத்தி அந்த நூலையும் ஸ்ரீ ராகவேந்திரரையும் கௌரவப்படுத்தி சிறப்பித்தார். மதுரை மாநகரத்து பக்த பெருமக்கள் ஸ்ரீ ராகவேந்திரரிடம் அருளாசி பெற்றார்கள். ஸ்ரீ ராகவேந்திரரும் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம் உட்பட அனைத்து தேவாலயங்களையும் தொழுது கொண்டு மதுரையிலிருந்து தனது பயணத்தை துவங்கினார். தேசாந்தரத்தின் அடுத்த கட்டமாக ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் ஸ்ரீரங்கத்தை வந்தடைந்தார். ஸ்ரீ ரங்கநாத சுவாமியை சில நாட்கள் அங்கேயே தங்கி தரிசித்து கொண்டு நாமக்கல் சேத்திரத்தில் ஸ்ரீ நரசிம்ம சுவாமியையும் அமிர்தவல்லி தாயாரையும் மெய்மறந்து சேவித்துக் கொண்டு வேலூருக்கு வந்தார். ஸ்ரீ ராமதாயவராயர், ஸ்ரீ வெங்கடபதி ராயர் ஆகிய விஜயநகர சாம்ராஜ்ய அரசர்கள் வேலூரை தலைநகராக கொண்டு அரசாட்சி புரிந்து வந்தார்கள். அந்த காலத்து அரசர்கள் எல்லாம் தமது தேசத்தில் உள்ள தலை சிறந்த பண்டிதர்களை எல்லாம் கௌரவப்படுத்தி தமது அரசவையில் பங்கேற்குமாறு செய்து வந்தார்கள். அந்த ரீதியில் வீரபட்டர், பைரவ பட்டர் என்ற 2 மிகச்சிறந்த பண்டிதர்களையும் அவர்களது சிஷ்யர்களையும் அந்த அரசர்கள் பெரிதும் ஆதரித்து வந்தார்கள். பண்டிதர்கள் இருவரும் வீர சைவர்கள், சைவ சித்தாந்தத்தில் கரைகண்டவர்கள். பண்டிதர்களை ஆதரித்தது போலவே தமது ராஜ்யத்திற்கும் யாரேனும் ஞானவான்களோ பண்டிதர்களோ வந்தால் அவர்களை எல்லாம் தமது அரசவைக்கு அழைத்து வந்து தனது அரசவை பண்டிதர்களோடு வாதம் செய்விக்க வைத்து அயலூர் பண்டிதர்களின் பாண்டியத்தை தமது பண்டிதர்களே ஒப்புக்கொண்டால் அவர்களுக்கு தக்க சன்மானத்தை தருவதையும் அந்த கால அரசர்கள் வழக்கமாக கொண்டிருந்தார்கள். ஞானவான்களை போற்றி புகழ்ந்து வணங்கியதால் தான் அந்த கால மக்கள் சுபீட்சமாக அவர்களால் இருக்க முடிந்தது. இதன்படி வேலூருக்கு வருகை தந்திருந்த ஸ்ரீ ராகவேந்திரரை தமது அரசவைக்கு வருகை புரியுமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டார் விஜயநகர அரசர்கள். ஸ்ரீ ராகவேந்திரரும் அரசவைக்கு சென்று வீரபட்டர், பைரவ பட்டரோடு சில நாட்கள் வாதம் புரிந்தார். அவர்கள் ஸ்ரீ ராகவேந்திரரின் அதீத புலமையை போற்றி புகழ்ந்தார்கள். அரசரும் ஸ்ரீ சுவாமிகளுக்கு ஏராளமான மானியங்களை கொடுத்து கௌரவித்து தானும் ஸ்ரீ சுவாமிகளிடம் ஆசி பெற்றார்.
அடுத்த கட்டமாக ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் தமது யாத்திரையை தென்கன்னட பிரதேசத்தை நோக்கி தொடர்ந்தார். தென்னகத்திலிருந்து தென் கன்னட ஜில்லாவில் இருந்த விஷ்ணுமங்கல கஷேத்திரத்துக்கு வந்தார். ஸ்ரீ மத்வாச்சாரியா தரிசித்த பகவானை தானும் தரிசித்து கொண்டு சுப்பிரமணிய கஷேத்திரத்துக்கு வந்தார். சுப்பிரமணிய கஷேத்திரத்தில் ஸ்ரீ சுவாமிகள் சில காலம் தங்கியிருந்து ஸ்ரீ சுப்பிரமணியரை தரிசித்து கொண்டு உடுப்பியை நோக்கி பயணித்தார். ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்தரோடு நாமும் சேர்ந்து தொடர்ந்து பயணிக்க இருக்கின்றோம். இன்று விழுந்து நாளை சந்திப்போமா? ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. ஓம் ஸ்ரீ ராகவேந்திர